fourth sum பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு முப்படி சமன்பாடு கொடுத்துருக்காங்க 3x cube. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவர் வந்து கியூப்ல ஆரம்பிக்குது, அதனால இது வந்து ஒரு முப்படி சமன்பாடு. எனும் சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் 1 எனில். பொதுவா நமக்கு முப்படி சமன்பாட்டோட மூலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா. இதுல வந்து இரு மூலங்களின் பெருக்கல், ஸோ ஆல்பா பீட்டா இந்த ரெண்டு மூலங்களின் பெருக்கல் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. 1 எனில் சமன்பாட்டினை தீர்க்க. ஸோ தீர்க்கனாலே நமக்கு என்னது, இப்போ நம்ம XYZ இருந்தா XYZோட மதிப்பு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்பா பீட்டா காமாவுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பீட்டா ஈக்குவல் டு 1 / ஆல்பான்னு எடுத்துக்கலாம். இப்போ முப்படி சமன்பாடுனாலே நமக்கு தெரியும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. ஸோ இங்கே பிங்கிறது நமக்கு இந்த -16, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கு, -16 ஸோ ஏ வந்து இங்கே நமக்கு என்னது 3, இதுதான் நமக்கு ஏ. ஸோ நம்ம இதையும் கூட எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு -16, c ஈக்குவல் டு 23, d ஈக்குவல் டு -6. ஸோ 16/3 இப்போது கேன்சல் பண்ண முடியாதால இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா ஈக்குவல் டு c/a. c வந்து 23/3. நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா -d/a -6/3. 6/3 கேன்சல் பண்ணோம்னா 2. இப்போ ஆல்பா பீட்டா அப்படிங்கிறதோட பெருக்கல் பலன் 1. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா பெருக்கல்ல இருக்குது. ஸோ இந்த ஆல்பா பீட்டாக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டு இன்ட்டு காமா, ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு இன்ட்டில் தான் இருக்கு மூணுமே, ஈக்குவல் டு 2. இப்போ காமா வந்து நமக்கு என்ன வரும், 2/1 ஈக்குவல் டு என்னது 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காமாவை இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது வந்து செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 1ஐ 4இல் பிரதியிட. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1, ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 2. ஸோ 1 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 2. இப்போ காமா ஈக்குவல் டு 2. இப்போ இதை வந்து நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5ஐ 2இல் பிரதியிட. ஸோ காமா ஈக்குவல் டு 2வை செகண்ட் என்ன இருக்கு, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 2 ஈக்குவல் டு 16/3. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 16/3 minus 2. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு, இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 10/3 கிடைக்கும். இப்போ இந்த பீட்டா ஈக்குவல் டு 1 / ஆல்பா இருக்கா, இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஆல்பா பிளஸ் 1 / ஆல்பா ஈக்குவல் டு 10/3. இப்போ இந்த ஆல்பா எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 10/3. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 1 10 ஆல்பா. ஸோ 3 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 3 minus 10 ஆல்பா ஈக்குவல் டு 0. இதை 3 ஆல்பா ஸ்கொயர் minus 10 ஆல்பா பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், காரணிப்படுத்தணும். ஸோ 9 இருக்கு, ஸோ 1 × 9 9,
சரி -1 into -9 9 -1 -9 என்னது -10. அப்போ -1 -9 3 alpha squared minus 9 alpha minus alpha plus 3 equal to 0. இப்போ இதில் 3 ஆல்ஃபாவை காமன் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா மைனஸ் 3. இப்போ இங்கே மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா minus 3 equal to 0. So 3 alpha minus 1 alpha minus 3 equal to 0. So 3 alpha minus 1 equal to 0 alpha minus 3 equal to 0. இங்கே alpha equal to 1/3 வரும். இங்கே alpha equal to 3. So ஆல்ஃபாவுக்கு 2 மதிப்பு இருக்கு. இதை வந்து நம்ம ஆல்ஃபா equal to 3 தான் எடுக்க போகிறோம். இந்த ஆல்ஃபா equal to 3 நம்ம பீட்டா equal to 1/3 இருக்கிற இதில் அப்ளை பண்ணால் என்ன வந்துடும், நமக்கு b கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஆல்ஃபா வந்து 3 கிடைச்சது, பீட்டா வந்து 1/3 கிடைச்சிச்சு, காமா வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா 5th ஈக்குவேஷன், அதில் 2. இப்போ தீர்வுகள் 3, 1/3, 2. நெக்ஸ்ட் 5th சம்ல, ஸோ இது வந்து நாற்படி சமன்பாடு, ஏன்னா பவர்ல 4 இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கன்னா 6x² plus 0x, ஏன்னா x இல்லை. இந்த சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஸோ நாற்படி சமன்பாட்டோட ஃபர்ஸ்ட் மூலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. இந்த மூலங்களோட வர்க்கம். ஸோ வர்க்கம்னா என்னது, ஸ்கொயர். கூடுதல் அப்போ பிளஸ். இப்போ இந்த டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு a plus b plus c the whole squared ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். a squared plus b squared plus c squared minus 2 ab plus bc plus ca. இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா plus பீட்டா plus காமா plus டெல்டா the whole square. இப்போ இன்னொன்று, இப்போ இதுதான் நமக்கு வர்க்கங்களின் கூடுதல். ஸோ இதுதான் வேணும். a squared plus b squared plus c squared a plus b plus c the whole square. இந்த -2 வந்து நமக்கு +2 மாறிடும். +2 ab plus bc plus ca. இப்போ நாம் என்ன செய்ய போறோம், இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் தான் இப்போ இந்த a b c இருக்கா, இதை தான் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். இப்போ என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வச்சுருந்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. நெக்ஸ்ட் பீட்டா காமா பீட்டா டெல்டா. நெக்ஸ்ட் டெல்டா காமா. இப்போ இதுதான் வேணும். ஸோ இது நம்ம என்ன பண்ணால் நாற்படி சமன்பாட்டின்படி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா நமக்கு என்னது -b/a. இப்போ இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் a வந்து நமக்கு என்னது 2, b நமக்கு -8, c equal to 6, d equal to a b c d equal to 0.
E equal to -3. இப்போ நமக்கு இங்கே மைனஸ் பி பை ஏ தான் வேணும். ஸோ மைனஸ் பி ஏற்கனவே மைனஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி 8/3. சாரி, ஏ வந்து நமக்கு 2. ஏ வந்து 2, அப்போ கேன்சல் பண்ணோம்னா 4. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் என்னது 4. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா டெல்டா காமா வந்து நமக்கு என்னது சி பை ஏ. ஸோ சி வந்து 6/2 ஈக்குவல் டு 3 கேன்சல் பண்ணோம்னா. இப்போது இந்த சமன்பாட்டின்படி நமக்கு இதுவும் தான் தேவை. ஸோ அதை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு பதிலாக நமக்கு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 16 ப்ளஸ் 6. சாரி, இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ப்ளஸில் வரும். ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும். அப்போது அங்கே மைனஸ்னால் நமக்கு இதுவும் மைனஸ். ஸோ இந்த சின்ன மிஸ்டேக் இதை மட்டும் மாற்றிடுங்க. நான் ஃபார்முலா வந்து ப்ளஸ்ன்னு நினச்சேன், இங்கே வந்து மைனஸ். அப்போது இது என்ன வரும் 10. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் என்னது 10. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கோங்க, அதனால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ்ஸு தான் நமக்கு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரும்.